வணக்கம் பாஸ்கரன் சார். வணக்கங்க. இப்போ சமீபத்துல பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீது நீங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க. திருச்சி காவல் நிலையத்துல. என்ன காரணம் சார்? சார் அவரு தீவிரவாதி அல்லுமா பாஷாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இரங்கல் கடிதம் எழுதியிருக்காரு. அவரை அப்பான்றாரு. ஒரு தீவிரவாதி இவரு அப்பான்றாரு. அப்ப அந்த அல்லுமா பாஷாவால இறந்த 58 பேரோட நிலைமை என்ன? 200 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. 2000 குடும்பம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அப்ப அப்பான்னாக்கா அந்த 58 பேருக்கு அப்பா கிடையாதா? இவரு என்ன சார் இவரு? இவரு யாரு இவரு? இவர் எங்க இருந்து வந்தாரு இவரு? இப்ப இந்த ஒரு 10-15 வருஷமா கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறவங்களை ஏமாத்திட்டு இருக்கான். நாம் தமிழர்னு அப்ப இருக்கிறவங்க என்ன இதா தீவிரவாதிக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கான். அப்ப ஏன் நான் புகார் கொடுக்க கூடாது சொல்லுங்க? இல்ல சார், இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு பாட்ஷான்ற ஒரு அதாவது இறந்திருக்காரு. அவருக்காக ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு லெட்டர் ஒன்று வெளியிட்டிருக்காரு சார். லெட்டர் பேட் மூலியமா. அது மூலியமா நம்ம போயிட்டு வழக்கு போடுறது எந்த விதத்துல சார் நியாயமா இருக்கும்? அதுக்கு கேட்டீங்கல்ல, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ரைட்டு. அரசியல் கட்சி தலைவர்னா உன் அரசியலை வளர்க்கறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு தீவிரவாதிக்கு போய் நீ இரங்கல் கடிதம் தெரிவிச்சு அதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கிற அப்பான்ற 58 பேர் இறந்து போனான். அப்பெல்லாம் இருந்தாலும் எங்க போனான்? அப்பெல்லாம் ஏன் இரங்கல் தெரிவிக்கல? கடிதம் தெரிவிச்சுட்டா சரியா போச்சு அவனுக்கு. அப்ப உன்கிட்ட எவ்வளவு காசு வெளிநாட்டு பணம் விளையாடுது? தீவிரவாதிகளோட எந்தெந்த தீவிரவாதியோட அமைப்போட தொடர்பு வச்சிருக்கான்னு தெரியணும்ல. என்ன சார் தினம் காஷ்மீர்ல என் சகோதரன் ராணுவ சகோதரன் தினம் செத்துக்கிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாருங்க, கியூ பிரான்ச்சுக்காரவங்கள இருந்து எல்லாம் சாக்க போத்திட்டு படுத்து கிடந்திருக்காங்க சார். நக்சல் பாரியை பிடிக்கிறதுக்கு, தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு. இவன் அரசியல் கட்சின்ற போர்வையில இவன் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக செயல்படுவாங்க. இதுக்கு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? நான் ஒரு ராணுவ வீரன் சார். எனக்கு என் தாய் நாடு தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது இவன் எந்த மூளைக்குவேன்? தமிழக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா சார்? நியாயமா? என்ன குரல் கொடுத்தாரு தமிழக மக்களுக்காக? கழுவி ஊத்துறாள் விஜயலட்சுமின்னு ஒரு பொம்பளை. அதுக்கு என்ன வச்சு? இதான் தமிழக மக்களுக்கு கொடுக்கறத பெண் உரிமை. அதுதான் இவன் பண்ற வேலையா? பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு தீவிரவாதிக்கு ஆதரவா இருக்கான். எல்டிடி பிரபாகரனோட பணம் இவன்ட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அங்க ஏமாத்தி கொண்டாந்து நான் ஆமகரி தின்னேன், வா மோதி பாத்துக்கலாம்னு இருக்கிற அதிகாரி, நேர்மையா செயல்படக்கூடிய அதிகாரம் வா நம்ம மோதி பாத்துக்கலாமா அப்படின்றது. என்ன சார் இவன் பெரிய ஆளு? என் கூட மோத சொல்லுங்க. எனக்கு 70 வயசு ஆகுது. மோதி பாத்துக்குவோமா? என் உடம்புல ஓடுறது இந்திய ரத்தம், வா பாத்துக்குவோம். இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா, அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போனதுல பல அரசியல் தலைவர்கள் சார்ந்த கட்சி நிர்வாகிகளும் போயிருந்தாங்க சார். அதுல குறிப்பா சீமான் மீது மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எப்படி சார் இது பாக்குறது? சார் சாவுக்கு யார் வேணாலும் போலாம் சார். யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த சாவுக்கு யார் வேணாலும் போலாம். போயிட்டாக்கா அதுக்காக அவங்க ஓட்டை கவர் பண்ணணும், அவங்களோட இது பண்ணணுன்றதுக்காக இவன் தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவா கடிதம் விட்டானாக்க அப்ப செத்து போனவங்க எல்லாம் யாருங்க? செத்து போனவங்க எல்லாம் தமிழன் இல்லையா? செத்து போனவங்க எல்லாம் நம்ம சகோதரன் இல்லையா? எத்தனை பொம்பளைங்க தாலி அறுத்து போய் நின்று இருக்காங்க. எத்தனை பொம்பளைங்க குடும்பம் தான் பிள்ளைங்களை இழந்து நிக்குது. எத்தனை பேர் கை கால போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் இவன் என்ன சார் பண்ணா? இவன் வாயில என்ன வச்சிருந்தான்? இப்ப சார், இப்ப நீங்க புகார் அளிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா திருச்சியில காவல் நிலையத்துல சார் எஸ்பி வருண்குமார் அவர்கிட்ட தான் போய் நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்க லெட்டர்ல பார்க்க முடிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கும் சீமானுக்கும் தான் ஒரு இணக்கமான போக்கே கிடையாது. இல்ல சார், விரோத போக்கு தான் போயிட்டு இருக்கு. இதை பழிவாங்கும் நோக்கத்துல தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சீமான் கட்சியில இருந்து இப்போ எதிர்ப்பு எல்லாம் வரும் இல்ல சார்? எப்படி சமாளிக்க போறீங்க சார்? அவரு வருண்குமார் ஒரு நேர்மையான ஆபிசரு. அவருக்கும் சீமானுக்கு என்ன பிரச்சனைன்றது அது வேற. அது எனக்கு தெரியாது. சரிங்களா? நான் என்னோட புகார் மனுவை நான் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறேன். இதுல என்ன இருக்கு? வருண்குமாருக்கு என்ன யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு எக்ஸோரிஸ் மேன், அவ்வளவுதான். என் இந்திய நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதுனால நான் கொடுக்குறேன். இதுல ஏன் சார் வருண்குமார் சார் அவரை போய் இழுக்கிறீங்க? அவர் ஒரு நேர்மையான ஐபிஎஸ் ஆபிசரு. ஏன் அவருக்கு இதுக்கு என்ன இருக்கு? அது என்ன பழி வாங்க போறாரு அவரு? இப்ப வருண்குமார் இல்லைன்னாக்க வேற அதிகாரிகிட்ட நான் போய் கொடுக்க மாட்டேனா? இது என்ன பழி வாங்குறதுல என்ன இருக்கு? இதுல சீமான் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். இல்ல வருண்குமார்கிட்ட கொடுத்ததுனாலதான் ஒரு வருண்குமாருக்கும் இவருக்கும் ஆவல அப்படின்னாக்க இது என்ன அர்த்தம்? அது அதுல என்ன பழி வாங்குறது இருக்கு? என் பக்கத்துல இவரு டிஜிபி சங்கர் ஜிவால் இருந்தா கூட தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பேன் நானு. இப்ப வருண்குமார் இல்லைன்னாக்க டிஐஜி கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன். டிஐஜி இல்லைன்னா ஐஜி கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன். எதுக்காக சீமானை என்ன எல்லாம் விசாரிக்கணும்னு சொல்றீங்க சார்? ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க சார். அதாவது சீமான் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத. ஆமா சார். இப்ப தீவிரவாத அமைப்புக்கு அல்லுமா பாஷாவுக்கு ஆதரவு தெரிவித்து இவர் செய்யறாரு. ஆச்சுங்களா? அப்ப இவரு ஏற்கனவே எல்டிடி பிரபாகரனோட காசை இவரு சுருட்டி வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு.
கேட்டாக்கா நான் வந்து 3% நான் ஓட்டு வாங்கிட்டேன், நான் தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்டவன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு. என்ன தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்டுனாக்கா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதா? அப்ப நீ தீவிரவாதி அமைப்புக்கு வந்து ஆதரவு தெரிவிப்ப, இருக்கிறவன்ட்டெல்லாம் தீவிரவாத அமைப்பு சொல்லி எல்லாம் காசு வசூல் பண்ணிட்டு இருப்ப. இங்க இருக்கவங்களாம் என்ன முட்டா பயலாம் இல்ல கேன பயலாம் இருக்கிற அதிகாரி எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சார், நம்ம இந்திய நாட்டுல தீவிரவாத அமைப்பு எந்த அமைப்பா இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு. அப்ப சீமானா இருக்கட்டும், அவங்க யாரா இருக்கட்டும், எங்களுக்கு என்ன இருக்கு? யாரா இருந்தாலும் எதிர்ப்போம் சார். நான் ஒரு எக்ஸர்வீஸ் மேனு. ஏன் நாங்கெல்லாம் எவ்வளவு எங்க உயிரை பணையம் வச்சு நாங்க வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கோம் இந்த நாட்டை. இந்த நாட்டை வந்து குட்டிச்சோறாக்குறதுக்காக நாங்க இவனுகிட்ட விடல. இவனுங்க அரசியல் கட்சி வளர்க்கணுனாக்கா இதுக்காக வந்து என் நாடு தான் கிடைச்சதா, என் மக்கள் தான் கிடைச்சாங்களா? நாங்க அங்க பாதுகாக்க போயிடலாம் சார். இவெல்லாம் இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த வழக்கு மீதான நடவடிக்கை என்ன சார் எடுத்திருக்காங்க திருச்சி காவல் நிலையத்துல இருந்து? இருப்பாங்க. புகார் மனு கொடுத்துருக்கோம். புகார் மனு மேல சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல வந்து இப்ப எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுக்கு மேல வழக்குக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. நான் மேற்கொண்டு நான் வந்து என்ஐஏ விசாரணை கேட்டு நான் வந்து இப்ப அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ண போறேன். எல்லாமே செய்வோம். என் நாடு வந்து அமைதியா இருக்கணும் சார். இருக்கிறவங்க ஜனங்க எல்லாம் அப்புறம் எப்படி என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். இவனுங்க இப்படியே தீவிரவாத இயக்கத்துக்கு ஒண்ணுக்கும் இவனுங்க பாட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போவான் இவன் அரசியல் கட்சியை வளர்க்கறதுக்காக. அப்ப இருக்கிறவங்க எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கணுமா? இல்ல இவன் குடும்பத்திலேயோ யாராவது மிலிட்டரியில எங்கேயாவது சர்வீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த எண்ணம் வந்திருக்காதுங்க. சர்வீஸ் பண்ணிருந்தாக்க நாட்டை பாதுகாக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கும். சும்மா நாம் தமிழர்னு நெஞ்சில தட்டிக்கிட்டு இவன் சொல்லிக்கிட்டு சும்மா பேட்டி கொடுத்துக்கிட்டு அவன் பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்க, காரி துப்புற மாதிரி தான் இருக்கும். இதான் உருப்படியா கொடுக்குறானா பாருங்க பேட்டி. என்னமா நான் தான் தமிழர் தான். அப்ப இருக்கலாம் மராட்டிக்காரனா? சீமான் பின்னாடியும் ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க சார், பெரும் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார் இப்ப சொல்ல விரும்புறீங்க? சார், அவங்க வந்து யோசனை பண்ணணும் சார். சீமான் பின்னாடி இருக்கவங்க யோசனை பண்ணணும். நாம் தமிழர் ரைட்டு, நீ தமிழர் தான் இல்லைன்னு சொல்லல. யோசனை பண்ணணும். தீவிரவாத அமைப்புக்கு போனா அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்கான்னு யோசனை பண்ணணும். நாளைக்கு அவங்க பொண்டாட்டி தாலி எடுத்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்றது யோசனை பண்ணணும். எல்லாம் நம்ம சகோதரன் தான். வெளியில இருந்து வரல. அதுக்காக போய் நீ தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? வருண்குமார் கூட இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை கண்காணிக்க வேண்டும், அது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுருந்தாரு. அதையும் இது தொடர்பு படுத்தி பார்க்கலாம், சரியா இருக்குமா சார்? ஆமாங்க, உண்மைதான். வருண்குமார் எஸ்பி வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பேசினாருன்னு இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப இதா பேசினாருல்ல. இப்ப எப்படி தீவிரவாத அமைப்போட போய் இன்னைக்கு ஜாயிண்ட் ஆகி அப்பான்றாரு? அப்ப எல்லாத்துக்கும் அப்பா, செத்து போனவங்க எல்லாம் தீவிரவாதி எல்லாமே இவருக்கு அப்பா தானா? சொல்லுங்க. அல் கொய்தாவில இருந்து இருக்கிறவங்க, காஷ்மீர்ல இருக்கவங்க செத்து போறாங்க எல்லாம் இவருக்கு அப்பா தானா? அவர் வருண்குமார் பேசுனதுல என்ன தப்பு? அவர் உள்ளதான் சொல்றாரு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இதை பத்தி முன்கூட்டியே கண்காணிச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. அதுல என்ன தப்பு? அது அவனும் தப்பு கிடையாது. ஐபிஎல் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு இவருக்கு தெரியுமா? சீமானுக்கு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரு நாங்க வந்து ஓட்டு வாங்கிட்டோம், நான் ஓட்டு வாங்கி மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கி விட்டேன், நான் வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்துறான் தேர்தல் கமிஷன்லன்னு. இவரோட அங்கீகாரத்தை பிடுங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் தீவிரவாத அமைப்போட இருப்பாரு, அவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்துக்குவாரு. இருக்கிறவன்லாம் நம்ம பைத்தியக்காரனா? நாங்க தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியும் நீ? சீமான் ஒரு தமிழன், பச்சை தமிழன் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காருல்ல சார், அவர் மீது இந்த மாதிரி ஒரு பழி வந்து சுமத்தலாமா சார்? அவரு சீமான் இல்ல சார், அவர் பேரு செபாஸ்டியன் சைமன். இவர்தான் தமிழராச்சா? ஏன் தமிழ் பேர் வச்சுக்க வேண்டியதுதானே? ஏன் சீமான் வச்சுக்கிட்டாரு? இவர் எந்த ஜமீனுக்கு வந்து இவர் சீமானா இருக்காரு சொல்லுங்க பாப்போம். சும்மா பொதுமக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க சார் அந்த ஆளு. சீமான் சொல்லி நாம் தமிழர்னு சொல்லி எல்லாம் பாவம் அப்பாவி படிச்ச தமிழர்லாம் இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள்லாம் ரொம்ப இந்த ஆளு கூட பின்னாடி போய் குட்டிச்சோரா போயிட்டு இருக்காங்க. இது மூலமா வந்துட்டு பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் என்ன சார்? பொதுமக்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா யார் நம்ம தேர்ந்தெடுக்கணும், யார் நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, நம்மளோட தலைமுறை எப்படி வளரும், நம்ம நாடு எப்படி பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றத யோசனை பண்ணி அவங்க ஓட்டு போடணும் சார். கண்டவனுக்கும் ஓட்டு போட்டுவிட்டு இன்னைக்கு நான் 3% ஓட்டு வச்சிருக்கேன் அதனால என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ற நிலைமைக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நாடு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு. எல்லாம் படிச்சவங்க படிக்காதவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாரும் போதைக்கு அடிமை ஆகாம
நேர்மையான முறையில செயல்பட்டு ஓட்டு போட்டு நம்ம நாட்டோட பாதுகாப்பை பலப்படுத்தணும். அதுக்கு உண்டான வழியை பொதுமக்கள் கையிலே விட்டுறேன். பொதுமக்கள் தான் பாத்துக்கணும். நேர்மையா அவங்க காசு பணம் வாங்காம ஓட்டு போட்டாதான் அவங்க தலைமுறை வந்து நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஜெய்ஹிந்த். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.